பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இல்லை, சந்தோஷமாக இருக்கீங்களா? எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். அதான் ஆண்டவர் சொன்னார், சின்ன பிள்ளைகளை போல் மாறலைன்னா விண்ணரசுக்குள்ளே நம்ம எட்டி கூட பார்க்க முடியாது. அந்த பிள்ளைங்க தான் பாருங்கள், டக்குன்னு ஆன்சர் சொல்கிறாங்க இல்லையா, பதில் சொல்கிறாங்க. சரி, ஒரு நிமிஷம் அப்படி கண்களை மூடி நம்ம ஜெபித்து இறை வார்த்தைக்குள்ளாக நம்ம கடந்து செல்ல போகிறோம். கண்களை மூடி ஆண்டவர் இயேசுவை நோக்கி பார்ப்போம். அவர் பேசினால் விடுதலை உண்டு. அவர் பேசினால் புது வாழ்வு உண்டு. அவர் பேசினால் உள்ளத்தில் நம்பிக்கை ஊற்று பிறக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இங்கு ஆண்டவர் பேச வேண்டும். இயேசு ஆண்டவர் பேச வேண்டும். அப்பா எங்களோட பேசுங்க, எங்களோட பேசுங்க. எல்லாரும் கேட்ப, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்ப, எங்களோட பேசுங்கப்பா, எங்களோட பேசுங்கப்பா. எங்க செவிகள் திறக்கப்படணும், எங்க இருதயம் திறக்கப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. தூய ஆவியானவரே இறங்கி வாரும், எங்களை ஆட்கொள்ளும்படி இறங்கி வாரும். அபிஷேகத்தை எங்கள் மீது ஊற்றியதலும் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. உமக்கு நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம். எல்லாரும் போமா. சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, ஆவியானவரே, ஆளுகைகளை மூடிக்கொள்ளணும், உங்க பிரசனத்தை மூடிக்கொள்ளணும். இருக்கிற ஒவ்வொரு ஆவியானவரே, உங்க வண்ணத்தில் உலாவணும், ஜனங்களுக்கு உலாவுவதை நாங்கள் பார்க்கணும், அனுபவிக்கணும் ஆவியானவரே. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி, நன்றி. எல்லாரும் துதிப்போம், எல்லாரும் துதிப்போம், எல்லாரும் சத்தமாய் கரங்களை துதிப்போமா. நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமை ஆண்டவரே நிரம்பி இருக்கிற ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய நன்றி, 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 நன்றி. உலகத்திலே உலாவுகிற ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி.
துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை வழியாக ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் பேசும்படியாக ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. சகல மகிமை உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம், சகல கனத்தை உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். நன்றி அப்பா. நீ தாமே வெளிப்படுவீர். ஆமென். உங்க மக்களை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. ஆமென். நீங்க அறிந்தது போல நான் அறிந்திருக்கவில்லை ஆண்டவரே. நீங்க நேசிப்பது போல நான் நேசிக்கிறது இல்லை. உம்முடைய நேசம் பெரியது. உம்முடைய வாழ்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வாழ்வை கொடுக்கக்கூடியது. ஆமென். அதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய மக்கள் வாழ்வு பெறும் பொருட்டு உயிரையே கொடுத்தவர், உயிரையே கொடுத்தவர், மற்ற எல்லாவற்றையும் கொடுக்க அறிந்திருக்கிறவர் நீங்க தான் ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, 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 ஹalleluya. எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருங்கள். ஆமென், ஆமென். கிறிஸ்து உயிர்த்தார். ஆமென், ஆமென். நான் சொன்ன நீங்க ஹalleluya சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து உயிர்த்தார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வெற்றியின் விழாவை நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆமென், ஆமென். ஈஸ்டர் முடிஞ்சிருச்சா, நடந்துட்டு இருக்கா? முடிஞ்சிருச்சா? இல்ல இல்ல, ஈஸ்டர் முடியல. ஆமென். இந்த வாரம் முழுவதுமே நம்ம பாஸ்கா என் கிழமைகள் இருக்கிறோம். ஈஸ்டரை கொண்டாடி கொண்டே இருக்கிறோம். தொடர்ந்து இந்த பாஸ்கா முழுவதும் நம்ம ஆண்டோடைய உயிர்ப்பை கொண்டாடி கொண்டே இருக்க போகிறோம். ஹalleluya, ஆமென். கிறிஸ்து வெற்றி சிறந்தார், வெற்றி சிறந்தார். அது எதுக்கு அடையாளம் தெரியுமா? நான் வெற்றி பெற்றாக நீங்களும் என்ன பண்ண போறீங்க? அப்படியா? கொஞ்சம் வெற்றி பெறாமதான் சொல்லுவோமே, நாங்களும் வெற்றி பெறுவோம். ஹalleluya. கிறிஸ்து வெற்றி பெற்றால் நானும் வெற்றி பெறுவேன். ஆமென். கிறிஸ்துவின் வெற்றி எனது வெற்றி. ஆமென், ஹalleluya. தோல்விகளை உடைத்த ஆண்டவர், கல்லறையை உடைத்த ஆண்டவர், இனி எந்திரிக்கவே முடியாது, அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு சொன்ன இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? 3 நாள் அமைதியாக காத்திருந்தார். அதற்கு மேலே பூமினால் அவரை பிடிச்சி வைக்க முடியல. ஹalleluya. கல்லறையினால் அவரை பிடிச்சி வைக்க முடியல. ஏன்னா அவர் சர்வ வல்லமை படைத்தவர். ஹalleluya. கல்லறையை உடைத்து இயேசு கிறிஸ்து எழும்பினார். ஹalleluya. praise the Lord. கிறிஸ்துவுடைய பெரிய விழா என்ன தெரியுமா? என்ன விழா? ஈஸ்டர் பெருவிழா தான். கிறிஸ்மஸை விட, நம்முடைய ஆண்டு பெருவிழாக்கள் விட, மற்ற எல்லா விழாக்களுக்கும் நம்ம பொதுவாக ஈஸ்டர் நைட்டு பூசைக்கெல்லாம் போனீங்களா? நைட்டு பூசைக்கு அன்றைக்கி பாஸ்கா புகழுரை பாடினாங்களா? பாடினாங்களா? கேட்டிங்களா? ஏதாவது புரிஞ்சுதா? தமிழில் தானே பாடினாங்க இல்லையா? அதில் அழகாக சொல்லுவாங்க, எல்லா நள்ளிரவு விழாக்களுக்கும் தாயாகிய நள்ளிரவு. ஆமென், பிரைஸ் தி லார்ட். எல்லா விசேஷத்துக்கும் தாய் அப்படிங்கிறது இந்த ஈஸ்டர் பெருவிழா. ஏன்னா கிறிஸ்து உயிர்க்கவில்லை என்றால் நமது நம்பிக்கை வீண், எல்லாம் பொருளற்றதா போயிடும். ஆகவே இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்த இந்த விழா நாட்களிலே உங்கள் யாவருக்கும் உயிர்ப்பின் பெருவிழா நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஈஸ்டர், பிரைஸ் தி லார்ட். ஆகவே நம்ம மகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கிறோம், வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவர் என்ன செய்ய போறார்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொலைச்சு போட்ட ஒருவேளை மகிழ்ச்சியாக இருக்கலாம், நல்ல ஒரு வெற்றி மனநிலை இல்லாத ஒரு நிலையாக இருக்கலாம், தோல்வி மனப்பான்மை இருக்கலாம், எல்லாவற்றையும் ஆண்டவர் உடைத்து உங்களுக்கு மகிழ்ச்சியையும் வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க போகிறார். நம்புறவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்புறவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. என் இயேசு நான் கேட்பதை விட அதிகமாய் எனக்கு கொடுக்க போகிறார், அதிகமாய் கொடுக்க போகிறார். நான் பொதுவாக தான் சொல்லுவேன், நீங்கள் ஜெபிக்கிறத ஆண்டவர் செய்யவே மாட்டார். என்ன பண்ண மாட்டார்? செய்ய மாட்டார். என்ன ஃபாதர் இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் கேட்குறத விட அவர் என்ன செய்வார்? அதிகமாக தான் செஞ்சவருக்கு பழக்கம். ஹalleluya, praise the Lord. நிறைவாய் கொடுக்கக்கூடியவர். அதான் ஒரு கடைக்கு ஒரு சின்ன பிள்ளை போனானா, சரியா, நம்ம குட்டி பையன். அவனுக்கு அந்த சாக்லேட்டை பார்த்தோன்னு ரொம்ப ஆசை. அப்படியே கடைக்காரரை பார்க்குறான், பாட்டிலை பார்க்குறான், கடைக்காரரை பார்க்குறான், பாட்டிலை பார்க்குறான். அப்போ கடைக்காரர் சொன்னாரா, நீ வேணால் கொஞ்சம் முட்டாய் எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொன்னாராம். என்ன சொன்னார்? கொஞ்சம் முட்டாயே எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாராம். எடுக்கவே இல்லை, அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிறான். அப்போ அது கடைக்கு என்ன நான் தான் சொல்லி எடுத்துக்கோடா, எடுக்கவே இல்லை. அவர் என்ன பண்ணார்? அவர் உள்ள கையை விட்டு எடுத்து அவன்கிட்ட கொடுத்தாராம். அது சந்தோஷமாக வாங்கிட்டு போயிட்டான். அப்போ கூட அந்த பையன் கேட்டானா, ஏன்டா கடைக்கார சொல்லுவோம், நீயே எடுத்துக்கலாமில்ல, ஏன் எடுக்கலை? அப்போ அந்த பையன் சொன்னானா, என் கை சின்ன கை,
நான் எடுத்தால் எவ்வளோ எடுப்பேன்? கொஞ்சம் தான் எடுப்பேன். அவருக்கு எவ்வளோ பெரிய கை, பெரிய கை. அவர் எடுத்தால் எவ்வளோ எடுப்பார்? நிறைய எடுப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்ம ஆண்டவருடைய கரம் பெரிய கரம். பிரைஸ் தி லார்ட். நீங்க நினைக்கிறதுக்கு மேல, நீங்க யோசிக்கிறதுக்கு மேல, நீங்க ஜெபிக்கிறதுக்கு மேல அவர் கொடுத்தா விசேஷமானதாகத்தான் இருக்கும். அவ்வளவுதானா? ஆமென். இந்த நாள் முழுக்க நம்ம ஆமென் அல்லேலூயா சொல்லிட்டே இருக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஏன்னா விண்ணகம் கலிகூறுகிறது, மண்ணகம் மகிழுகிறது அன்று உயிர்ப்பு பெருவிழாவை நினைத்து. பிரைஸ் தி லார்ட். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய கரத்தினால நமக்கு கொடுக்க போகிறார். அந்த கரம் ஆசீர்வதிக்கிற கரம், நிறைவாய் கொடுக்கக்கூடிய கரம், உங்களை பலப்படுத்துகிற கரம். பிரைஸ் தி லார்ட். சரி, இந்த அருமையான நம்முடைய இந்த முகாமில் ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிற நேற்றைய நாளில் ஆண்டவர் நம்மை பேசி ஆசீர்வதிச்சிருக்கிறார். இந்த 2ஆம் நாளிலே என்ன வசனம்? ரோமையர் 4ஆம் அதிகாரம் 25 என்ன இறைவார்த்தை சொல்லுகிறது? என்ன சொல்றது? சத்தமா வாசிங்க. நம்மை தமக்கு ஏற்புடையவர்கள் ஆக்குமாறு, நம்மை தமக்கு ஏற்புடையவர்கள் ஆக்குமாறு இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். இயேசுவை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார். இதற்காக நம்மை ஏற்புடையவர்கள் ஆக்கும்படி. ஆமென். ஏற்புடையவர்கள் ஆக்கும்படி, அவருக்கு ஏற்ற வகையில் நம்மை மாற்றிக்கொள்ளும்படி கடவுளாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்தார். பிரியமானவர்களே, இது ஒரு பெரிய நிகழ்வு. எல்லா மனுஷனுக்கும் பிறப்பு இருக்குதா? பிறப்பு இருக்கா இல்லையா? இறப்பு, உயிர்ப்பு இருக்கா? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததன் வழியாக நமக்கும் உயிர்ப்பு உண்டு. ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்ததுனால தான் இன்றைக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. கிறிஸ்துவோடு நானும் உயிர்த்தெழுவேன். ஆமென், ஆமென், ஆமென். இனிமேல் நான் இப்படி தான் சொல்ல போறீங்கன்னா சத்தமாக சொல்ல போறீங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகவே கிறிஸ்து என்ன செய்கிறாரு? அவரோடு கூட நம்மை உயிர்த்தெழச் செய்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில எதுவும் நம்மை மூடி போட முடியாது. அவர் தமக்காக நம்மை ஏற்புடையவர்களாக மாற்றும்படி கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 19வது இறை வார்த்தை யாராவது எனக்காக வாசிங்களேன். யோவான் நற்செய்தி. நீ கொஞ்சம் சத்தமா. இன்னும் சிறிது காலத்தில் உலகம் என்னை காணாது, உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்கள் என்னை காண்பீர்கள், நீங்கள் என்னை காண்பீர்கள். ஏனெனில் நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள், நீங்களும் வாழ்வீர்கள். Praise the Lord. Hallelujah. ஆண்டவர் சொன்னார், நான் வாழ்கிறேன், நீங்களும் கட்டாயம் வாழ்வீங்க, கட்டாயம் வாழ்வீங்க. சில சமயம் ஒரு சில பிரச்சனை, சோர்வு அப்படி வரும்போது நம்ம என்ன சொல்றோம்? வாழ்க்கை வாழ்றதே வேஸ்ட். என்னது சொல்றோமா இல்லையா? வாழ்க்கை வாழ்றதே வேஸ்ட். ஆனா ஏசாமி சொல்றாரு, நான் வாழ்கிறபடியினாலே நீங்களும் கட்டாயமாக வாழ்வீர்கள். உங்களுக்கு ஒரு முழு நம்பிக்கை ஆண்டவர் கொடுக்கிறார். எப்ப தெரியுமா? அவர் சாவதற்கு போறதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, நான் வாழ்கிறேனப்பா, கட்டாயமாக உங்களை எந்த சூழ்நிலையை போட்டு மூடிட முடியாது, நீங்களும் என்னோடு கூட வாழ்வீர்கள், நான் உயிரோடு இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் இயேசு உயிர்த்தெழுந்த நாள் மட்டுமல்ல, தொடர்ந்து அவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்று அவர் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவராக, உயிருள்ள தெய்வமாக, வாழ்கின்ற ஆண்டவராக, நமக்கு புது வாழ்வை கொடுக்கிற ஆண்டவராக அவர் இன்றும் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஒரு முறை ஒரு கணவனும் மனைவியும் புண்ணிய பூமிக்கு போனாங்களாம். எங்க தெரியுமா? இயேசு சாமி பிறந்து வளர்ந்து இறந்து உயிர்த்த நாடு இருக்கு இல்லையா, இஸ்ரேல் நாட்டுக்கு. அங்க புனித பயணம் போயிருந்தாங்க. போன இடத்துல மனைவிக்கு என்ன ஒரு நெஞ்சு வலி அங்கே இறந்து போயிட்டாங்க போன இடத்துல. அப்போ ஒரு கணவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி, எப்படா நம்ம கொண்டு அடக்கம் செய்ய போறோம் அப்படின்னு. அப்போ அங்க இருக்கிற கவர்மெண்ட் தூதரகத்திலிருந்து கூப்பிட்டாங்களாம், சொன்னாங்களாம், உங்களுக்கு 2 விதமான வாய்ப்புகளை கொடுக்குறோம். ஒன்று, நீங்கள் இங்கேயே புதைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு செலவு கம்மி. இல்லை, இங்கிருந்து இந்தியாவுக்கு கொண்டு போய் தான் பிழைக்கணும்னா கொஞ்சம் பண செலவு அதிகமாகும். அதனால் நீங்கள் என்ன முடிவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ கணவன், நான் முடிவே செய்ய வேண்டாம், இப்போவே சொல்லிடுறேன், நான் இந்தியாவுக்கு கொண்டு போய் தான் புதைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார்.
அப்போ நிறைய செலவாகுமே, பரவாயில்ல போய் புதைச்சாரு. அவங்க நினச்சாங்க, ஓ மனைவி மேலே ரொம்ப பாசம் அதிகம் போல இருக்கு அவருக்கு. அப்போ எருப்பாலாம் செஞ்சு இங்கெல்லாம் அடக்கம் பண்ணி முடிச்சுட்டாங்க கொண்டு வந்து. அப்போ நண்பர்கள் கேட்டாங்களாம், ஏன்னா இவ்வளவு லட்சக்கணக்கான செலவு பண்ணி கொண்டு அடக்கம் பண்ணியிருக்காது, நீ அங்கேயே அடக்கம் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி சொன்னபோது கணவர் சொன்னாராம், நீ கொஞ்சம் சும்மா இரு, ஏற்கனவே 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷன் நாங்கள் புதைச்சாங்க, என்ன பண்ணார் அவர், உயிர் தெழுந்து வந்துட்டார். நானும் என் மனைவியை தப்பி தவறி அங்கே புதைச்சு என்னாச்சு, திரும்ப எழுந்து வந்துட்டாங்கன்னு என்ன செய்ய, எவ்வளோ அன்பு பார்த்தீங்களா அவருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஆகவே கிறிஸ்துவை அந்த மண்ணில் போட்டு புதைச்சாங்க, பாறையில் போட்டு அடைச்சாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசுவோ வெற்றி சிறந்தவராக அந்த கல்லறையை உடைத்து 3ஆம் நாள் அவர் எழும்பினார். எழும்பி அவர் சொல்லுகிறார், நான் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், சதா காலமும். அவர் சொல்லுகிறார், உலகத்தின் முடிவு வரைக்கும். யார் சொல்ற அப்படின்னு? உயிர்த்த இயேசு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் மரணத்தை ஜெயித்து விட்டபடினாலே நான் போய் உட்கார்ந்துக்க மாட்டேன், அறையில் உட்கார்ந்துக்க மாட்டேன். என்றைக்கும் நான் உங்களோடு இருக்கும்படி, உங்களோடு இணைந்து வாழும்படிக்கு, உங்களை தாங்கும்படிக்கு, உங்களை சுமக்கும்படிக்கு, ஏந்தும்படிக்கு, உங்களை தப்புவிக்கும்படிக்கு நான் என்றென்றைக்கும் வாழ்கிறவராக உங்கள் நடுவில் இருக்கிறேன்னு சொல்லி நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் இன்றும் நம்மோடு கூட நடந்து கொண்டு வருகிறார். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருக்கு ஏற்புடையவர்களாக மாற்றும்படி அவர் இன்றும் உயிருள்ளவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, தொடர்ந்து நம்ம ஒரு சில வார்த்தைகளை வாசித்து இன்னும் ஆண்டவருக்கு ஏற்ப நம்ம எப்படி நம்மளை மாற்ற முடியும்னு சொல்லி நம்ம யோசிப்போம். ரோமையர் 3:24 நம்ம வாசிப்போமே. ஏனெனில் எல்லாருமே பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயினர். ஆயினும் அனைவரும் கிறிஸ்து இயேசு நிறைவேற்றிய மீட்பு செயலின் மூலம் கடவுளுடைய அருளால் இலவசமாய் அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுகின்றனர். Praise the Lord. நீங்க ஏற்புடையவர்களாக மாறும்படி அவர் மீட்பு செயலை செயல்பட. என்ன மீட்பு செயல்னா என்னது? மீட்பு செயல்னா என்னது? மீட்பு செயல் அப்படின்னு போடப்பட்டிருக்கு இல்லையா பைபிள்ல. அப்படின்னா என்ன? எது மீட்பு செயல்? இயேசு சாமி நிறைவேற்றிய மீட்பு செயல் வேற ஒன்றும் இல்லை, அவருடைய பாடுகளும் மரணமும் உயிர்ப்பும். ஹல்லேலூயா. அதன் வழியாக தான் மீட்டெடுத்திருக்கிறார். ஆகவே மீட்பு செயல், இயேசு மீட்பு செயல் என்பது அவருடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு. அவருடைய உயிர்த்தெழுதல் வழியாக நம்ம மீட்பை நம்ம ஏற்பட மாற்றப்பட்டு இருக்கிறோம். ஆகவே இயேசுவின் பாடுகளும் மரணமும் அவரை இன்னுமாக நாம் அவர்களுக்கு ஏற்ப மறுபடி உதவி செய்திருக்கிறார். திருத்தூதர் பணிகள் 2:24 வாசிங்களேன். திருத்தூதர் பணிகள் 2:24. திருத்தூதர் 2:24. கடவுள் அவரை மரண வேதனையினின்று விடுவித்து உயிர்த்தெழச் செய்தார். ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. என்னது? மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியல. ஹல்லேலூயா. சொல்லுமா, மரணம் இயேசுவை தன் பிடியில். கையை இப்படி காமிங்களேன். தன் எப்படி பிடிப்பீங்க? உடும்பு பிடி சொல்லுவாங்களே, எப்படி பிடிப்பாங்க? நல்லா நெருக்கமா. மரணம் அப்படி பிடிக்க ட்ரை பண்ணுது, இயேசுவை பிடிச்சு வைக்க ட்ரை பண்ணுது. இறைவார்த்தை சொல்லுது, மரணம் அவரை தம் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியல, உயிர்த்தெழுந்தார். ஏன் தெரியுமா? நம்மை ஏற்புடையவர்களாக மாற்றும்படி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அழகான ஒரு பாடல் உண்டு. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா, சோர்ந்து போன மகனே நீ துள்ளி பாடிடு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுந்து கரங்களை தட்டி பாட்டை பாடுவோமா? ஒரு நிமிஷம் கரங்களை தட்டி எல்லாரும். என்ன விட்டு நம்ம தியானம் ரொம்ப தாண்டி போயிடுவோம், கண்களை மூடி தியானிக்க போயிடுவோம். அதனால
சந்தோஷம் ஒரு எழுந்து நின்று சந்தோஷம் கரங்களை தட்டி, மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே, யூத சிங்கம் கிறிஸ்துராஜா வெற்றி பெற்ற சந்தோஷமா மகிழ்ச்சியோடு பாடுவோமா? நல்ல நல்ல கரங்களை தட்டி மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அவரை தடுத்து நிறுத்த முடியலையே, கல்லறையோ கட்டி காக்க முடியலையே என்று சொல்லி சந்தோஷம் மகிழ்ச்சியோடு பாடுவோம். ஆமென். ஆமென். மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே, யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே. சோர்ந்து போன மகனே நீ துள்ளி பாடிடு, சோர்ந்து போன மகனே நீ துள்ளி பாடிடு. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்சம் பக்கத்துல பார்த்து பாடுவோமா? அவங்களுக்கு செய்தி சொல்ல, நற்செய்தி சொல்லுவோம். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். சொல்லுங்க, மரித்த இயேசு சொல்லுங்களேன், சந்தோஷம் சொல்லுங்க. மரித்த இயேசு, மரித்த இயேசு உங்களுக்காக சொல்லுங்க, உங்களுக்காக, பக்கத்துல சொல்லுங்க, உங்களுக்காக உயிர்த்து விட்டார். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோட இருங்க. சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க. நற்செய்தி சொல்ல மாட்டேங்கிறீங்களே, சொல்லுங்க. நல்லா சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. உங்க இயேசு சொல்லுங்க, உங்க இயேசு உங்களுக்காக உயிர்த்து விட்டார். ஹல்லேலூயா. அவர் இன்றும் வாழ்கிறார், இன்றும் வாழ்கிறார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா படுவோமா? அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்தை அமர்ந்து கொள்வோமா? அமர்ந்து கொள்வோம். சரி, ஆண்டவர் இயேசு இன்றும் வாழ்கிறவராக இருக்கிறார். அவர் மரித்தார், உயிர்த்தார். நாம் வாழும்படி அவரும் இன்று வாழ்கிறார். நான் வாழ்கிறேன், நீங்களும் நீங்களும் வாழ்வீர்கள். ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். சரி, இன்னும் நிறைய வார்த்தை எடுத்து வாசிப்போம். ரோமையர் நூலிலே 6ஆம் அதிகாரம் 5 அப்படியே வாசிக்க ஆரம்பிப்போம். ரோமையர் 6:5. இயேசு இறந்தது போலவே, வாசிங்க வாசிங்க. இயேசு இறந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இறந்தோம் எனில், அவர் உயிர்த்தெழுந்தது போலவே
நாமும் அவரோடு ஒன்றித்து உயிர் தெழுவோம். ஆமென். Praise the Lord. அவர் இறந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இறந்தோம் எனில் அவர் உயிர்த்தெழுந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து உயிர் தெழுவோம். Praise the Lord. Praise the Lord. சரி, இப்போ உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி, நல்லா யோசிச்சு பதில் சொல்லணும். சரியா? தயாரா? கேள்வி பதில் சொல்ல தயாரா? சரி, யாரெல்லாம் சாக விரும்புறீங்க? கேள்வி புரிஞ்சுதா? புரியலையா? சொல்றவங்க மட்டும் கரங்களை தூக்குப்பாங்களா? யாரெல்லாம் சாக விரும்புறீங்க? நான் சாகணும். நல்லா யோசிச்சு கை தூக்குங்க. சரி, கரங்களை கீழே போட்டுக்குவோம். இறைவார்த்தை என்ன சொல்லுது? யாரெல்லாம் கிறிஸ்துவோடு ஒன்றித்து செத்தாதான் உயிர்ப்பு. ஆமென். செத்தாதான் என்னது? உயிர்ப்பு. ஆகவே ஆண்டவர் சொல்றார், வசனம் சொல்லுது, நீங்கள் ஆண்டவரோடு ஒன்றித்து இறக்கணும். இறந்தீங்க என்று சொன்னா இயேசுவோடு ஒன்றித்து உயிர்த்தெழ முடியும். இல்லை என்றால் நீங்கள் உயிர்த்தெழ முடியாது, உயிர்த்தெழ பங்கு பெற முடியாது. சரி, நான் இன்னொரு கேள்வி மாத்தி கேட்கிறேனே, நீங்க ஏற்கனவே செத்து இருக்கீங்களா? கேள்வி புரியுதா? புரிஞ்சா சொல்லுங்க. புரியுதா? இங்க இருக்கிறவங்க யார் ஏற்கனவே செத்தவங்க? அதுக்கும் கை தூக்குறீங்களே, பரவாயில்லையே, சந்தோஷம். ஏற்கனவே செத்துட்டீங்க, கிறிஸ்துவோட உயிர்த்துட்டீங்க. எப்பொழுது? சரி, 3வது வசனத்தை வாசிங்களா? 6:3. திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? கேளுங்க, பக்கத்துல தெரியாதா? கேளுங்க, தெரியாதா? தெரியுமா? Praise the Lord. என்ன சொல்லுத பெரிய வார்த்தை? ஏற்கனவே நாம செத்துதான் பிழைச்சிருக்கிறோம். ஆமென். Praise the Lord. ஏற்கனவே நம்ம செத்துதான். எப்போ? திருமுழுக்கினாலே ஏற்கனவே நம்ம இந்த உலகத்தின் பாவத்திற்கு மரித்து மீண்டும் கிறிஸ்துவோடு புது வாழ்வு பெற்றிருக்கிறோம். கரங்களை தட்டி மையப்படுத்துவோமா? ஹalleluya. ஆகவே சாவுக்கு நம்ம பயப்படக்கூடாது. மரணத்துக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், ஏற்கனவே நீங்க சொல்லணும், நான் ஏற்கனவே செத்து பொழைச்சவன்டா. ஆமென். நம்ம தைரியமா என்ன சொல்லணும்? இப்படிதான் தைரியமா சொல்லுவீங்களா? இதான் உங்க ஊர்ல தைரியமா? எங்குள்ள தைரியம் நெஞ்சு நிமித்திட்டு சொல்லுவோம் நாங்க. உங்க ஊர்ல அப்படிலாம் இல்லையே ஃபாதர், தைரியமா சொல்ல மாட்டீங்க. சொல்லுங்க, நாங்க ஏற்கனவே செத்து பொழைச்சவங்க. அடாடாடாடாடா, ஏன் இவ்வளோ பயம்? செத்து போறதை பத்தி பயமா? பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹalleluya. பயப்பட்டாலும் பயப்படாட்டி நம்ம ஒரு நாள் ஆண்டவருடைய இயேசுவிடம் போய் தான் ஆகணும். ஆமென். மரித்தோம், ஆனாலும் கிறிஸ்துவோடு நம்ம உயிர்த்தெழுந்திருக்கிறோம். அப்படியானா நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கை யார் கூட சேர்ந்த வாழ்க்கை? இது இயேசுவோடு இணைந்த வாழ்க்கை. திருமுழுக்கின் வழியாக கழுவப்பட்ட நம்முடைய வாழ்க்கை இனி கிறிஸ்துவோடு இணைந்த ஒரு புது வாழ்வாக, புதுப்பிக்கப்பட்ட வாழ்வாக இருக்கிறோம். ஆக நம்ம ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள் புது வாழ்வு கொண்டவர்களாக இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, இறைவார்த்தை சொல்றது, உயிர்த்தெழுந்தது போல நாம் ஒன்றித்து உயிர்த்தெழுவோம். 6ஆம் வசனத்தை வாசிங்க தொடர்ந்து. நாம் இனிமேல் பாவத்துக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நம்முடைய பழைய மனித இயல்பு அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்புறம் இவ்வாறு பாவத்துக்கு உட்பட்டிருந்த நம் இயல்பு அழிந்து போகும். இது நமக்கு தெரியுமா? தெரியும். சொல்லுங்க, தெரியும். யாரு இது? தெரியும். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, சொல்றாங்க, நம்ம இனிமேல் யாருக்கு அடிமை இல்லை? நாம் யாருக்கு அடிமை இல்லை? ஏன்னா நம்ம ஏற்கனவே செத்து பொழைச்சிட்டதுனால இனி நாம யாருக்கு அடிமை இல்லை? பாவத்துக்கு அடிமை இல்லை.
ஆனாலும் இந்த பழைய மனித இயல்பு இருக்கு பார்த்தீங்களா, அது யாருடைய இயல்பு? பழைய மனித இயல்பு யாருடைய இயல்பு? ஆதாமுடைய இயல்பு. ஹல்லேலூயா. அந்த இயல்பு என்ன பண்ணுது? நம்ம தூண்டுது, இன்னும் பாவத்துக்கு அடிமையா இருக்கும்படி நம்மளைய தூண்டுகிறது. ஆனால் நம்ம என்ன சொல்லணும்? பாவத்தை பார்த்து எதிர்த்து நிற்கணும். ஆமென். உனக்கும் எனக்கும் இனி எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, நான் ஏற்கனவே உனக்காக நான் செத்துட்டேன். ஹல்லேலூயா. நானும் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த சாவு அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு சில ஞாபகம், தவக்காலங்கள் அதிகமாக இதை குறித்து நாங்கள் தியானித்தோம். பொதுவாகவே ஒரு வீட்டில் சாவு விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சொல்லுவோம், இந்த ஊரில் எப்படின்னு தெரியல, நல்ல சாவு கெட்ட சாவு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? எதெல்லாம் நல்ல சாவு உங்கள் ஊரில்? உங்கள் ஊரில் எதெல்லாம் நல்ல சாவு? அதே சாவு, அதில் நல்ல சாவு கெட்ட சாவு இருக்கு. எல்லாத்துக்கும் கேட்குதா? சொல்லுங்க. அப்போ எது நல்ல சாவு? வயசாயே எல்லாத்தையும் அனுபவிச்சு செத்து போகிறது நல்ல சாவு. சரி, அப்புறம் வயசாகி எல்லாத்தையும் அனுபவிச்சு செத்து போகிறது நல்ல சாவு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வேறு இதெல்லாம் நல்ல சாவு? கேட்கல. இயற்கையாக சாவுறது, இயற்கையாக சாவுறது நல்ல சாவு. சரி, அப்புறம் நோயில் படுக்கையில் விழாமல் செத்து போயிடணும். அப்புறம் நீங்கள் சொன்னதில் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, எல்லாத்துலேயும் சுயநலம் இருக்குது. என்ன இருக்குது? ஏன் தெரியுமா? மாமியார் சுகவீனப்பட்டு படுக்கையில் விழுந்துட்டா யாருக்கு பிரச்சனை? யாருக்கு பிரச்சனை? மருமகளுக்கு தான் பிரச்சனை. அதனால் அது என்ன சாவுது? கெட்ட சாவு. இது என்ன சாவுது? வியாதிப்பட்டு விழுந்து கிடப்பாங்க, அது என்ன சாவுது? பாவம், அவங்களா கேட்டாங்க, வியாதி எனக்கு கொடு கொடுன்னு கேட்டாங்களா? அவங்க வியாதிப்பட்டு யாராவது விருப்பப்படுறாங்களா? அவங்களே வியாதிப்பட்டு கஷ்டப்பட்டு இழுத்துட்டு கிடப்பாங்க, ஒரு வழியாக இறந்து போயிருப்பாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? அது கெட்ட சாவு. ஏன்? எனக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டாங்க, எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டாங்க, என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க, அதனால் அது என்ன சாவுது? கெட்ட சாவு. அப்படி தானே? சுயநலமான வாழ்க்கை. மனுஷனுக்கு என்ன தெரியுமா? சுயநலம். நமக்கு கஷ்டம் வராத வரைக்கும் அது நல்லது, எனக்கு கஷ்டம் தரக்கூடிய எல்லாமே என்னது? கெட்டது. அப்படியே சுயநலம். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. ஏசாமி சிலுவையில் மரித்தார் இல்லையா, அது நல்ல சாவா கெட்ட சாவா? கேள்வி புரியுதா? புரியுதா புரியலையா? புரியுது. ஏசாமி சிலுவையில் செத்தார் இல்லையா, அது நல்ல சாவா கெட்ட சாவா? அது எப்படி நல்ல சாவு? யார் சொன்னது? ஏன் நல்ல சாவு? 33 வயசு வாலிபன் திருடனை போல இழுத்து அடித்து கொன்று சிலுவையில் தொங்க விட்டுருக்குறாங்க. இது நல்ல சாவா கெட்ட சாவா? இப்போ தான் நல்ல சாவு சொன்னேன். இதுதான் மனுஷன், குழந்தைக்கு உண்மை அப்படி சொல்லிடும். இப்போ சொல்லுங்க, இது நல்ல சாவா கெட்ட சாவா? தம்பி சொல்கிறான் கெட்ட சாவுங்கிறான், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? யோசிக்க தோணுதா இல்லையா? எங்கள் மாமியார் அடிபட்டு விழுந்து செத்து போனால் அது என்ன சாவு? என்ன சாவு? இதுவே உங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு பையன், வாலிப பையன் இதே மாதிரி அடித்து கொண்டுட்டாங்க, அது நல்ல சாவா கெட்ட சாவா? ஹலோ, புரியுதா? என்ன சாவுது? கெட்ட சாவு. இதுவே ஏசாமியை கொண்டுட்டாங்க, அவர் என்ன சாவு? கொஞ்சம் குழப்பமாகுதா? நாம் பேசக்கூடியது, சிந்திக்கக்கூடியது எல்லாமே எவ்வளவு நியாயமற்றதுன்னு காட்டுறதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒருத்தருக்கு சொல்லுவாங்க என்னது, எனக்கு வந்தால் ரத்தம், மற்றவனுக்கு வந்தால் என்னது? ஆமாம், நல்லா சொல்கிறீங்க இறை வார்த்தையை. பிரைஸ் தி லார்ட். எந்த அதிகாரம், எந்த வசனம் அது? எந்த அதிகாரம், எந்த வசனம், எந்த புத்தகத்தில் இருக்கு? எதில் இருக்குது? பாருக்லையா? சரி. அப்போது என் பக்கத்தில் நடந்தால் அது வந்து கெட்ட சாவு, ஆனால் அவருக்கு வந்தால் அது நல்ல சாவா? புரியுதா உங்களுக்கு? மனுஷன் சிந்திக்கிறது எல்லாமே சுயநலமான சிந்தனை, சுயநலமான தனக்கு ஏற்புடைய வகையில், தனக்கு ஏற்புடைய வகையில். கடவுள் என்ன நினைக்கிறார்னா, உயிர்த்தெழுதலை அவருக்கு ஏற்புடைய மாற்றம் நினைக்கிறாரு. நாம் என்ன நினைக்கிறோம்னா, நமக்கு ஏற்புடையவைகளை மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ளுகிறோம், நமக்கு சாதகமானதை மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ளுகிறோம். ஏன் இன்னைக்கு வந்து
வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு போகிறாங்க, திருத்தலத்துக்கு போகிறாங்க. என்ன காணிக்கையாக கொடுப்பாங்க? எனக்கு கொடுக்கறதுக்கு இல்லை. என்ன கொடுப்பாங்க? முடிய கொடுப்பாங்க. ஏன் தலையை வெட்டி கொடுக்கறது? ஏன் கொடுக்க மாட்டாங்க? தனக்கு ஏற்புடைய வகையில் என்ன இருக்குதோ, தனக்கு என்ன முடியுமோ அதை மட்டும் தான் செய்வாங்க. நான் தான் தபஸ் காலத்தில் போகும்போது சொல்லிக்கிட்டு இருந்தேன், சும்மா தாடியை வளர்த்துறதுனால தபஸ் அல்ல, டேடியோடு இணைஞ்சிருக்கிறது தான் தபஸ். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தாடி வளர்க்கறது ஈஸி, டேடியோடு இருக்கிறது தான் கஷ்டம். ஆமென். வெளிப்படையா செய்யறதுக்கெல்லாம் சந்தோஷம், நல்ல அருமையா செய்ய முடியும். ஏன்னா அது எனக்கு ஏற்புடையது, எனக்கு ஈஸி. என்ன 4 பேர் பார்த்து பெருமையா பேசுவாங்க, அது எனக்கு சந்தோஷமா இருக்குது. ஆனா உள்ளுக்குள்ள உண்டாகிற மனமாற்றத்தினால் வெளியே யாருக்கும் தெரிய போறதில்லை, அதனால பிரயோஜனம் இல்லை. எனக்கு ஏற்புடையதை மட்டும் நான் நாடுவேன் என்று சொன்னால் நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதற்கு அர்த்தம் இல்லை. கடவுளுக்கு ஏற்பட மாற வேண்டுமானால் அவரோடு மரித்து அவரோடு நான் உயிர்க்க வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகவே கிறிஸ்தவ வாழ்வு என்பது எனக்கு ஏற்புடைய ஒரு வாழ்க்கை வாழ்வது அல்ல, எனக்கு நல்லதாக தோன்றுகிறபடி வாழ்வதெல்லாம் வாழ்க்கை அல்ல. சொல்லுவாங்க, மனம் போன போக்கில் என்ன போகும்? அழகான பாட்டெல்லாம் இருக்கு இல்லையா? கால் போகும், கால் போன போக்கில் மனசு போகும், கடைசியில் மனுஷனும் போய் சேர்ந்துருவான். அதல்ல, என் ஆண்டவருக்கு ஏற்புடையவனாக நான் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவரோடு இணைந்து இருப்பதுதான் அவருக்கு ஏற்புடைய ஒரு செயல். அவர் வாழ்வது எனக்காக ஏற்புடைய மாற்றமில்லை, அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இன்றும் உலாவிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, பாருங்க, இயேசுடைய மரணத்தை குறித்து யூதர்கள் என்ன சொல்றாங்க? ஏன்னா இயேசு எந்த இடத்துல வந்தார்? யூத இடத்துல வந்தார் இல்லையா? அவங்கள 3 விதமாக செத்தா நல்ல சாவு. எப்படின்னா, முதலாவது யாரோ சொன்னது போல தான், நல்ல வயது முதிர்ந்து இறந்துருந்தாங்கன்னா என்ன சாவது? நல்ல சாவு. 2வது, அவருக்கு பின்னாடி சந்ததியை விட்டுட்டு போயிருக்கணும், அவருடைய பிள்ளைங்க பேர பிள்ளைகளாக இருந்தால் தான் அது என்ன சாவு? நல்ல சாவு. 3வது, அவருக்கு சொந்த ஒரு கல்லறை இருந்திருக்கணும், அது என்ன சாவு? இப்போ இந்த 3ல் 1வது ஏசாமிக்கு இருக்குதா? 3மே இல்லை. ஆகவே தான் யூதர்கள் சொன்னாங்க அது ஒரு சாபம் நிறைந்த சாவுன்னு சொன்னாங்க. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கோ அது மீட்பளிக்கும் வல்லமை. ஹல்லேலூயா. அந்த சிலுவையினால நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது, வாழ்வு உண்டாயிருக்கிறது. நம்ம இன்று வாழ்ந்து கொண்டிருக்கும்படி இயேசுவின் மரணம் நமக்கு வாழ்வை கொடுத்திருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகவே இயேசுவின் மரணம் எனக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய மரணம். அதனால சொன்னார், நான் மரித்தேன் ஆனாலும் நான் இன்றும் உயிரோடு கூட இருக்கிறேன், நான் வாழ்கிறேன். ஆகவே நீங்களும் வாழ்வீர்கள், கட்டாயமாக வாழ்வீங்க. நான் செத்து உயிர்த்தெழுந்தது உண்மையானால், நான் வாழ்வது உண்மையானால், என்னை பின்பற்றிய மக்களும் மரணத்தை ஜெயிப்பார்கள், உயிரோடு எழும்புவார்கள், அவர்களும் வாழ்வார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக நம்முடைய உயிர்ப்பின் பிள்ளைகள், உயிர்த்தெழுதலின் பிள்ளைகள். சில சமயம் நாமளே என்ன பண்ண தெரியுமா? சபக்குழி வெட்டி உள்ள படுத்து இழுத்து மூடிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, உன் கல்லறையிலிருந்து நீ வெளியே வா. ஹல்லேலூயா. நீ கல்லறையில் படுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் படுத்துட்டேன், நீ படுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். உங்களை எதுவும் உங்களை போட்டு மூடிவிட முடியாது. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் சொல்லணும், எப்போவுமே ஒரு சூழ்நிலை நெருக்கமாக வரும்போது சொல்லுங்கள், இயேசுவே நீர் வாழ்கிறீர், நானும் வாழ்கிறேன். ஆமென். நீங்க இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க, நானும் உம்மோடு இணைந்து வாழ்ந்து கொண்டே இருப்பேன். என்னை எந்த மரணமோ நாச மோசமோ என்னை பிரிக்க முடியாது, என்னை மூடி போட முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இந்த சாவு இயேசுவோடு ஒன்றித்த சாவு, இயேசுவோடு ஒன்றித்த ஒரு உயிர்ப்பை கொண்டு வரும். சரி, இந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இந்த நாட்களை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் இல்லையா? இவற்றில் ஆண்டவர் செய்த சில காரியங்களை மட்டும் நம்ம பார்த்து நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இயேசு உயிர்த்தெழும் சீடர்களுக்கு காட்சி கொடுத்த சமயத்தில் அவர் என்ன செய்தார்? லூக்கா நற்செய்தியில் 24ஆம் அதிகாரத்தில்
ஒன்றிலிருந்து அப்படியே வாசிங்க பார்க்கலாம். லூக்கா நற்செய்தி 24. வாரத்தின் முதல் நாள் முதல் நாள் விடியற் காலையிலேயே அப்பெண்கள் தாங்கள் ஆயத்தம் செய்திருந்த நறுமணப் பொருட்களை எடுத்துக்கொண்டு கல்லறைக்கு சென்றார்கள். ஆமா. கல்லறை வாயிலிருந்து கல் புரட்டப்பட்டிருப்பதை கண்டார்கள். என்ன புரட்டப்பட்டிருந்துச்சு? கல் புரட்டப்பட்டு. இந்த 4 நற்செய்தி இருக்கு தெரியுமா பைபிள்? என்ன நற்செய்தி இருக்கு? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். 4 நற்செய்தியிலையும் ஒரே ஒரு காரியம் மட்டும் தொடர்ந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஏன் உயிர்த்தெழுதல்ல ஒவ்வொருத்தரும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒன்று மற்றும் மாறாமல் அது கல் மட்டும்தான். 4 நற்செய்தி ஒரே மாதிரி சொல்ல கல், அந்த ஒரு பெரிய கல்லை பற்றி அதிகமாக சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கல் என்ன செய்யுதுன்னா அது அவங்களுக்கு பயத்தை உண்டாக்குச்சு. பெண்கள் புறப்பட்டு போகிறாங்க, அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு பயம் என்னன்னா அந்த கல்லை எனக்காக யார் புரட்டுவார்கள்? எதுக்கு அந்த கல்லை யார் எனக்காக? பயம், அச்சம். ஐயோ கல், மார்க்கில் சொல்லப்பட்டிருக்கும் அது பெரியதொரு கல் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஐயோ கல் ரொம்ப பெருசாக இருக்குமே, யார் எனக்காக புரட்டுவாங்க? ஹல்லேலூயா. ஐயோ இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குதே, இதை யார் புரட்டி கொடுக்க முடியும்? ஆமென். பாருங்க, ஆனால் அங்கே கல் ஏற்கனவே வசனம் சொல்லுச்சு, கல் புரட்டப்பட்டிருப்பதை கண்டார்கள். ஆமென். பல சமயம் நம்ம பயப்படுற விஷயம் அப்படிதான் இருக்கும். ஐயோ பெரிய கல்லா இருக்கே. அங்க உங்களுக்காக கல்லை புரட்டி போட என் ஆண்டவர் ஏற்கனவே திட்டமிட்டு விட்டார். ஹல்லேலூயா. நீங்க பயப்படக்கூடிய கல் ஏற்கனவே புரட்டப்பட்டு விட்டது. பிரைஸ் தி லார்ட். நீங்க புரட்ட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு பயமுறுத்தின அந்த கல் ஏற்கனவே புரட்டப்பட்டாயிற்று. பிரைஸ் தி லார்ட். சரி, தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் உள்ளே நுழைந்த போது அங்கே ஆண்டவர் இயேசுவின் உடலை காணவில்லை. அதை குறித்து அவர்கள் குழப்பமுற்றார்கள். பாருங்க, இதெல்லாம் பயம், குழப்பம். சரி, அப்போது திடீரென மின்னலை போன்று ஒளிவீசும் ஆடை அணிந்த இருவர் அவர்களுக்கு தோன்றினார்கள். இதனால் அப்பெண்கள் அச்சமுற்று. மீண்டும் என்னது? அச்சம். முதல்ல அச்சம், அப்புறம் குழப்பம், மறுபடியும் என்ன? அச்சமுற்று தலை குனிந்து நின்று கொண்டிருந்தார். நீ கல்லறை நிக்கிற வரைக்கும் உனக்கு அச்சமும் பயமும் கல்லறையில தலை குனிவு தான் இருந்து கொண்டு இருக்கும். அவர்கள் அப்பெண்களை நோக்கி உயிரோடு இருப்பவரை கல்லறையில் தேடுவதேன்? பிரைஸ் தி லார்ட். என்ன கேக்குறாங்க அவங்க? உயிரோடு இருப்பவரை கல்லறையில் தேடுவதே. உயிரோடு இருப்பவரை கல்லறையில் தேடுவது ஏன்? கல்லறையில் தேடுவது ஏன் என்று சொல்லி கேட்கிறார்கள். அவர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். அவர் உயிரோடு இருக்கிறார். அவரை போய் எங்க தேடக்கூடாது? நீங்க அவரை எங்க தேடணும் அங்க தேடணும். பிரைஸ் தி லார்ட். இன்னொரு கேள்வி கேட்கிறேன், உயிர்த்த இயேசுவை எங்க தேடுறது? உயிர்த்த இயேசு எங்க தேடுறது? அம்மா சொல்றாங்க, என் பாவமே என் பெரும் பாவமே. அப்படியாமா? எங்க தேடுறது உயிர்த்த இயேசுவை? உயிர்த்த இயேசு மகதலேனா மரியாக்கு தோன்றின உடனே சொன்னார், உடனே புறப்பட்டு எங்க போக சொன்னாரு? எங்க யார்கிட்ட போக சொன்னாரு? சீடகிட்ட போ, ஓடி போ. ஹல்லேலூயா. என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன், ஐக்கியத்தில் நீங்கள் ஆண்ட உயிர்த்த இயேசுவை அனுபவிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஐக்கியத்தில் என்ன பண்ண முடியும்? யாரை பார்க்க முடியும்? உயிர்த்த இயேசு. உங்க பக்கத்தில் உட்கார சகோதரி பாருங்க, கண்ணை பாருங்களேன், முகத்தை பாருங்க. இயேசுவை பார்க்குறீங்களா? இயேசு தெரியாதா இல்லையா? இந்த முகத்திலையா? அப்படி சொல்லக்கூடாது. பாருங்களேன், தெரியாதா? இயேசு தெரியாதா? தெரிஞ்சா நீங்க ஏற்கனவே செத்து இயேசுவோட உயிர் தெரிஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். தெரியலன்னு என்ன அர்த்தம்? இன்னைக்கு கல்லறைக்குள்ளேயே இருக்கிறது அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். உங்க பக்கத்துல இருக்கிற சகோதரருடைய முகத்துல இயேசு தெரியல அப்படின்னா என்ன அர்த்தம்? இனி நான் கல்லறையிலிருந்து எழும்பவே இல்லைன்னு அர்த்தம். எழும்பிட்டா பக்கத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு உயிர்த்த இயேசு தெரிவார். ஹல்லேலூயா. குடிகார கனவு அடித்தாலும் உங்களுக்கு என்னவா தெரிவார்? அவரு சண்டாள பாவி. அப்படியா? என்னவா தெரிவார்? உயிர்த்த இயேசுவாக தெரிவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மனைவியை கணவர் பார்த்தா எப்படி தெரிவாங்க? உயிர்த்த இயேசுவா பார்க்கணும். பார்க்க தெரிஞ்சாதான் தெரிஞ்சுக்கோங்க நீ உயிர்த்த இருந்துட்டீங்க. நீங்கள் இல்லாட்டி மரணத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம்.
பிரைஸ் தி லார்ட். சரி, தொடர்ந்து வாசிங்க. அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை, அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார். கலிலேயாவில் இருக்கும்போது அவர் உங்களுக்கு சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். பாருங்க என்ன சொல்றாங்க, கலிலேயாவில் அவர் உங்களோடு இருந்தாரு பாத்தீங்களா, இயேசு உங்களோடு இருந்த போது சொன்னாரு பாத்தீங்களா, அதில் என்ன பண்ணணும், நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஆமா, இப்போ நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், எவ்வளவோ பேர் சிந்தனை எங்கெங்கேயோ பறந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு சாயந்தரம் கேட்டு பாருங்களேன், தியாகு ஃபாதர் என்ன பிரசங்கம் பண்ணாரு, என்னமோ பண்ணினாரு. இந்த திருத்தூதர்கள் இயேசுவோடு இருந்தவங்க தான், அவங்களுக்கு என்ன தெரியல, ஞாபகம் இல்லை, இயேசு என்ன பேசுறான்னு தெரியாது. என்ன ஞாபகம் இருக்குன்னு தெரியுமா, சாப்பாடு நல்லா இருந்துச்சு, 3 நாளும் பரலோகமாக இருந்துச்சு. என்ன அனுபவம், அருமையான சாப்பாட்டை கொடுத்தார்கள். அல்லேலூயா. திருத்தூதர்களுக்கு சாப்பாட்டு மேலே தான் ஆசை, கண்ணு. அவர் என்ன சொன்னார், அவர் எவ்வளோ 3 முறை அறிக்கையிடுறாரு, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் கொலை செய்யப்படவும் ஒப்பு கொடுக்கப்படுவார், 3ஆம் உயிர் தெழுவார், எவ்வளோ முறை சொல்லிட்டார். ஆனால் கல்லறை பார்த்தவங்க அது ஞாபகம் வந்துச்சா, வரல. தேவ தூதர் வந்து சொல்றாரு, நினைவுபடுத்திக்கொள், இறை வார்த்தை நினைவுபடுத்திக்கொள், இறை வார்த்தை உனக்குள் இருந்தால் தான் அது ஞாபகமாக இருக்கும். பல சமயம் இந்த காதலை கேட்டு அதான் சொல்லுவாங்க, ஏசாமி எதுக்கு 2 காது கொடுத்துருக்கிறாரு, ஒரு காதலை கேட்டு விட்டுறணும், அப்படித்தானே. அது மற்ற வார்த்தைகள் அப்படி விட்டுருங்க, இறை வார்த்தையை உள்ள பிடிச்சி வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. அது உங்களுக்கு வாழ்வை கொடுக்கும். உயிரோடு இருக்கிற இயேசு, வார்த்தையான இயேசு, வார்த்தை என்றென்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நேற்றும் அந்த வார்த்தை வாழ்ந்து கொண்டிருந்தது, இன்றும் வாழ்ந்து கொண்டு, நாளைக்கு அந்த வார்த்தை கிரியை செய்து கொண்டே இருக்கும். இயேசு கிறிஸ்துவாகிய வார்த்தை நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகவே இறை வார்த்தையை நம் உள்ளத்திலே பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும் சொல்றார், நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். மானிட மகன் பாவிகள் கையில் ஒப்புவிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட வேண்டும், 3ஆம் நாளில் உயிர்த்தெழ வேண்டும் என்று சொன்னாரே இல்லையா? அதை ஞாபகப்படுத்த தேவத்தை ஞாபகப்படுத்துறாரு. அப்புறம் அப்போது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவில் கொண்டு கல்லறை விட்டு திரும்பி போய் இவை அனைத்தையும் 11 மற்ற அனைவருக்கும் அறிவித்தார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். தேவதூதர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது, ஆமாமல்ல அப்படி சொன்னார் இல்ல, அது நினைவுபடுத்தி கொண்டு போய் திருத்தூதருக்கு அறிவிக்கிறார்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நற்கருணையிலே ஆண்டவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதே சமயத்தில் சில சமயங்களில் நாம் நற்கருணைக்கு தரக்கூடிய முக்கியத்துவம் இறை வார்த்தைக்கு நாம் கொடுக்க மாட்டோம். அப்படி தானே? அப்படியே திருச்சபை சொல்லுது இல்லை. நம்ம பொதுவாக பூசைக்கு போவோம், சில பேர் கடைசி ஆசீர்வாதத்துக்கு போயிட்டு வந்துடுவாங்க. ஆனால் எப்போ போனால் நம்ம நற்கருணை உட்கொள்ள வேண்டும், எப்போ போனால் நற்கருணை உட்கொள்ள முடியும்? சின்ன பிள்ளைக்கு பதில் சொல்லுங்க பார்க்கலாம். பூசைக்கு லேட்டாக போனால் நற்கருணை வாங்கலாமா வாங்கக்கூடாதா? நீ நற்கருணை புது வாங்கிட்டியா? வாங்காத பையன் சொல்கிறான் வாங்கக்கூடாதுன்னு. இறை வார்த்தையை கேட்காம என்ன பண்ணக்கூடாது? நற்கருணையை வாங்கக்கூடாது. ஏன் தெரியுமா? புனித ஜெரோம் சொல்றாரு, விவிலியத்தை அறியாதவன் கிறிஸ்துவை அறியாதவன். புனித ஜெரோம் சொல்றாரு, விவிலியத்தை அறியாதவன் கிறிஸ்துவை அறியாதவன். நான் எல்லாம் செய்யறேன், எல்லா தபசும் செய்யறேன், எல்லா நோன்பு, எல்லா நேர்ச்சி எல்லாம் செய்யுங்க. விவிலியத்தை அறிந்திருக்கிறீர்களா? இறை வார்த்தை அறிந்திருக்கிறீர்களா? இறை வார்த்தை அறியவில்லை என்றால் நீங்கள் உயிர்த்த இயேசுவை சந்திக்க முடியாது. உயிர்த்த இயேசுவோடு நீங்கள் வாழ முடியாது. அவர் வாழ்கிறார், இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், உயிருள்ள வார்த்தையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றும் 2000 வருஷங்களுக்கு மேல இன்று அவருடைய வார்த்தை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. வார்த்தை வல்லமை உள்ளது. பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தையை தினந்தோறும் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். திருப்பலியில் தினந்தோறும் வாசிக்க மாட்டேங்கிறாங்களா? வாசிக்கிறாங்களா இல்லையா? அது வாசிக்காமல் நற்கருணை பலி எடுக்கிறாங்களா? இல்லை. சரி, ரொம்ப டைம் லேட் ஆகி போச்சுன்னு ஃபாதர் நற்கருணை பலி செஞ்சுட்டு போயிடுறாரா? இல்லை. ஏன்? இறை வார்த்தை பிற்பாடு அந்த வார்த்தை தான் என்ன ஆகிறாரு? மனு உருவாகிறார். பிரைஸ் தி லார்ட்.
நம்ம திருப்பலிக்கெல்லாம் போகிறோம். ஆனால் இன்னும் திருப்பலியுடைய மேன்மை என்ன, அவருடைய கருத்துக்கள் என்ன, அவருடைய ஆழமான அனுபவம் என்ன என்பதை அறியாமல் இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே இறை வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் பிரியமானவர். இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிரச்சனை தெரியுமா? உயிரோடு நம் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற திரு வார்த்தையை நாம் இன்னும் அனுபவிக்காமல் இருப்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு கேடான விஷயம். ஆகவே தினந்தோறும் இறை வார்த்தையை நாம் தாங்கி செல்கிறவங்க இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இங்கே யாரெல்லாம் கையில் பைபிள் வச்சுங்க தூக்குங்க பார்க்கலாம், பைபிளோட தூக்குங்க பார்க்கலாம். சந்தோஷம். ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். இறை வார்த்தை சுமந்து செல்லுங்க, இறை வார்த்தையை தியானிங்க, வாசிங்க, சுவாசிங்க. அது உங்களுக்குள் பெரிய ஒரு மறுமலர்ச்சியை உண்டாக்கும். பிரைஸ் தி லார்ட். அவர் உங்களோடு வாழ்வதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க முடியும், ஒவ்வொரு நாளும். ஏன்னா அது என்ன சொல்லப்படுது, இறை வார்த்தை உயிர்த்த இயேசுவை கண்டுபிடிக்கணும்னா அவர் சொன்னதை நினைவில் கொள்ளுங்கள். அவர் என்ன சொன்னார் உங்களுக்கு, என்ன சொன்னார் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறார். தேவதூதன் ஞாபகப்படுத்துகிறார். எதைய? இறை வார்த்தையை, இயேசுவின் வார்த்தையை. அந்த வார்த்தை தான் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. ஆகவே இறை வார்த்தையை நாம் சுவைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இறை வார்த்தையை சுவைக்க, அனுபவிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இறை வார்த்தை நம்மோடு வாழ்கிற, நம்மோடு உலாவுகிற, நம்மோடு உறவாடுகிற இயேசுவை இன்னும் 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 அனுபவிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த நேரத்தில் இறை வார்த்தையின் வல்லமையோடு நாம் ஜெபிக்க போகிறோம். அப்படி எல்லாரும் எழுந்து நின்று கொள்வோமா? எல்லாரும் எழுந்து நின்று கொள்வோம். விழித்து கையில் வச்சுக்கோங்க, விழித்து கையில் வச்சுக்கோங்க. இறை வார்த்தை கையில் எடுத்துக்கொள்ள. இயேசு சொல்லுகிறார், நான் வாழ்கிறேன் நீங்களும் வாழ்வீர்கள். நான் வாழ்கிறேன் நீங்களும் வாழ்வீர்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பைபிளை கையில் தூக்கி பிடிச்சுக்குவோம், கையில் தூக்கி பிடிச்சுக்குவோம். இந்த இறை வார்த்தையின் வல்லமை இன்றும் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இறை வார்த்தையின் முக்கியத்துவத்தை நம்ம அறியாமல் இருந்த நேரங்கள் இருந்திருக்கலாம். அவர் இன்றும் இந்த வார்த்தையின் வழியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இறை வார்த்தை சத்தியமானது, உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, ஆற்றல் மிக்கது, வல்லமையுள்ள இந்த இறை வார்த்தையை தூக்கி பிடிப்போமா? தூக்கி பிடிப்போமா? கண்களை மூடிக்கொள்ளும். உங்கள் கையில் இருப்பது உயிருள்ள இறை வார்த்தை. நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள், நீங்களும் வாழ்வீர்கள். உங்களை நான் திக்கற்றவர்களாக விட மாட்டேன், உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன். பயனுள்ளவற்றை நான் உங்களுக்கு போதித்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு கற்பித்து உங்களோடு கடந்து வருகிற வார்த்தையே நான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, இறை வார்த்தை உங்கள் கையில் இருக்கிறது, இறை வார்த்தை உங்கள் இருதயத்தில் இருக்கிறது, இறை வார்த்தை உங்கள் நாவில் இருக்கிறது. ஓ, thank you ஜீசஸ். நன்றி, 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 நன்றி. அப்படியே துதிங்க பார்க்கலாம், துதிங்க பார்க்கலாம். நன்றி, நன்றி. துதிங்க, துதிங்க. தயவு ஆரம்பிச்சா இருங்க. எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி துதிக்க ஆரம்பிச்சு. பைபிளை கீழே வச்சிடலாம், பைபிளை கீழே வச்சுட்டு அப்படியே துதிங்க பார்க்கலாம். ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்படியே சுதந்திரமாக உங்களை அப்படியே விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து துதிங்க. ஹால் நன்றி, 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 நன்றி. இதோ வார்த்தைகளை கேட்டு இதோ ஜெபித்துக் கொண்டிருக்கிற வாழ்கின்ற ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களை ஆசீர்வதிக்கும்படி இதோ ஆண்டவர் இங்கே இருக்கிறார். இதோ ஆண்டவர் இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். வார்த்தையின் வல்லமை உங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிங்க, 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 மகிமைப்படுத்துங்க. நன்றி, 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 நன்றி. இப்பொழுதே உங்களுடைய வார்த்தையின் வல்லமை, உங்களுடைய வார்த்தையின் வல்லமை ஒவ்வொருவரையும் தொடுவதாக, ஒவ்வொருவரையும் தொடுவதாக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஒவ்வொருவரையும் தொடுவதாக. ஓ ரகரபத ஷகல நீனரகரபத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குருவே தொடுவதாக. நன்றி, நன்றி, நன்றி. எப்போது இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி, நன்றி. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும்
வெற்றியே, என்னாலும் வெற்றியே. தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு வெற்றியோடு இந்த பாடலை பாடி நம்ம ஜெயிக்க போகிறோம். இந்த பாடல் நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே என்று பாடி அவரை துதித்து மகிமைப்படுத்தி இந்த வெற்றியை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். வெற்றியை பெற்றுக்கொள்ள போகிறோம். இன்று மலைகளை உடைக்கிற வல்லமை, சிறைச்சாலைகளை உடைக்கிற வல்லமை உள்ள வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல கட்டுகளை உடைக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி. கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு, கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு ஆண்டவரை துதிக்கும்போது இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீரென்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. எல்லாரும் நம்பிக்கையோடு நீரென்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. தோல்வி எனக்கில்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. சொல்லுவோமா, அறிக்கிடுவோம். தோல்வி அறிக்கிடுவோம், அறிக்கிடுவோம். போவதில்லையே. நீரென்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீரென்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே, மலைகளை தாண்டிடுவே. மலைகளை தாண்டிடுவே, பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சதிகளை முறியடிப்பே. சாதாரி ஜெயித்திடுவே, சதிகளை முறியடிப்பே. சாதாரி ஜெயித்திடுவே. நீரென்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. எல்லாரும் எல்லாரும் சொல்லுவோம். நீரென்னோடு சிறைச்சாலை கதவுகளோ, சிறைச்சாலை கதவுகளோ மூடப்பட்டிருக்கிறது. அபிஷேகம் எனக்குள்ளே, பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே, அபிஷேகம் எனக்குள்ளே. ஹல்லேலூயா. பாடி பாடி மகிழ்ந்திடுவே. நீரென்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. எல்லாரும் 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 துதிப்போமா, துதிப்போமா. நீரென்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. மரணமே கூறுங்கே, மரணமே கூறுங்கே, பாதாள விஜயம் எங்கே. மரணமே கூறுங்கே, பாதாள விஜயம் எங்கே. எனக்கு ஜீவன், எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயம். உற்சாகமாக என்னோடு இருக்கும்போது எல்லாரும் 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 துதிப்போம், அறிக்கையிடுவோம், அறிக்கையிடுவோம், அறிக்கையிடுவோம். ஆமென். என்னோடு ஆராபா சாராபா காலா ஷாபா காலா லசடா. ஜீசஸ் தோல்வி எனக்கில்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, தோற்று போவதில்லையே. இப்பொழுது வல்லமை ஒவ்வொருவரை தொடுவதாக 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 தொடுவதாக. சகல கட்டுகளும் உடைக்கப்படுவதாக. எல்லா தோல்வி மனப்பான்மைகளும் மறைவதாக. குடும்பத்திலே காணப்படுகிற எல்லா சிறைச்சாலைகளும் மறைவதாக. மலைகள் குண்டுகள் தகர்க்கப்படுவதாக, தகர்க்கப்படுவதாக. இப்பொழுதே இப்பொழுது 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 வல்லமை இறங்குவதாக. சகலவற்றில் உடைக்கெறிகிற வல்லமை, உடைக்கெறிகிற வல்லமை ஒவ்வொருவருக்கும் இருக்கட்டும். ஆமென்.
விடுதலை வெற்றி உண்டாவதாக இப்பொழுது நன்றி. இதோ கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்பக்கூடியதாக இருக்கிறது. இன்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், நான் உடைத்து எழுப்பினது போல நீயும் எழும்புவாய், நீயும் எழும்புவாய். நீ பிரகாசிக்கிற நாட்களுக்குள் இதோ நான் உன்னை கொண்டு வருகிறேன். உன்னை மூடியிருந்த அநேக காரியங்களை இதோ என் கரங்கள் தகர்த்து போட்டது, இதோ என் கரங்கள் தகர்த்து போட்டது. இனி நன்மையானவற்றை காண்பாய், நன்மையானவற்றை காண்பாய். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், மகிமைப்படுத்துவோம், மகிமைப்படுத்துவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நீர் வாழ்கிறீர், நீர் வாழ்கிறீர், உயிரோடு இருக்கிறீர், உயிரோடு இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உமக்கு ஏற்புடையவனாக மாற்றும்படி எனக்காக உயிர்த்தெழுந்த ஆண்டவரே, எனக்காக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்னும் எனக்காக வாழ்ந்து கொண்டிருப்பதற்காக நன்றி. உமக்கு எல்லா மகிமையை செலுத்துகிறோம், எல்லா ஆராதனையும் செலுத்துகிறோம். தொடர்ந்து வழியிடத்தில் ஆவி ஆட்கொள்ளுதல் இடத்தில் நிரம்பி இருப்பதற்காக நன்றி. ஆசீர்வதி, ஆசீர்வதி. இவற்றை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.